வணக்கம் நண்பர்களே! உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை, இறந்த பின் நமக்கு கிடைக்கும் மரியாதை. ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தார். ஒரு நாள் ஏதோ வேலையாக நடந்து சென்றபோது செருப்பு பிஞ்சு போச்சு. அருகே இருந்த வீட்டுக்கு சென்றார். அந்த வீட்டுக்காரரை அழைத்து, ஐயா, என் செருப்பு பிஞ்சு போச்சு. இதை இப்படியே தூக்கி எறிய மனசு வரல. இங்க உங்க வீட்டு வாசல் ஓரமா வச்சிட்டு போறேன். காலையில என் வீட்டு வேலைக்காரனை அனுப்பி எடுத்துக்கிறேன் என்றார். அதற்கு தாங்கள் அனுமதி தர வேண்டும் என்றார். அதற்கு அந்த வீட்டுக்காரர் அந்த செல்வந்தரை பார்த்து, ஐயா, நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தர். எங்க வீட்டு வாசலில் உங்க செருப்பு கிடப்பது கூட எங்களுக்கு கௌரவம்தான். நீங்க தாராளமா வச்சுட்டு போங்க என்று சொன்னார். அதுக்கு பிறகு அவர் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி செருப்பை பெற்றுக்கொண்டார். சில ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் அந்த செல்வந்தரே இறந்து போனார். அவரின் இறுதி ஊர்வலம் செருப்பு வைத்தாரே அந்த வீட்டு வழியே வந்தது. அப்போது நல்ல மழை. பிணத்தை தூக்கி வந்தவர்கள் அந்த வீட்டுக்காரரிடம் சென்று, ஐயா, சரியான மழையாக இருக்கிறது, தூக்கி செல்ல முடியவில்லை. இந்த உடலை இங்கு மழை நிற்கும் வரை வைத்துவிட்டு பிறகு எடுத்துக்கொள்ள அனுமதி தருவீர்களா என்று கேட்டனர். அந்த வீட்டுக்காரர் அவர்களிடம் சொன்னார், ஏண்டா, யார் வீட்டு பிணத்தை யார் வீட்டு வாசல்ல வைக்க பாக்குறீங்க? மரியாதையை எடுத்துட்டு போயிடுங்க என்று. அவ்வளவுதாங்க வாழ்க்கை. ஒரு செருப்புக்கு கிடைக்கிற மரியாதை கூட நம்ம செத்த பின்னாடி நம்ம உடலுக்கு கிடைக்காது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.